அனைவருக்கும் வணக்கம். ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை எந்தெந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் வாங்கலாம், அப்படி வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சார்ஜஸ், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட சேர்த்து இந்த கிரெடிட் கார்டை பற்றின என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம்னா, இந்த கிரெடிட் கார்டை உங்களால் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படி வாங்குறதுக்கு எந்தவித சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே உங்களால் வாங்கிக்க முடியும். அப்புறம் எந்தவித ஹிடன் சார்ஜ் அப்புறம் ஆனுவல் சார்ஜும் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை இல்லைனா கூட 2000 10 லட்சம் வரைக்குமான கிரெடிட் லிமிட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி உங்களுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அந்த பில் அமௌண்ட்டை ஒரே பேமெண்ட்டாக மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். வேணும்னா ஒரு பில்லை 2 தவணையாவோ இல்லை 3 தவணையாவோ பிரித்து உங்களால் கட்டிக்க முடியும். இப்படி நீங்கள் பில்லை கட்டும்போதும் உங்களுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போட மாட்டாங்க. ஆனால் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. பேசிக்காக ஒரு பில்லை 3 மாதத்துக்குள்ளே கட்டும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போட மாட்டாங்க. 3 மாதத்தையும் தாண்டி நீங்கள் கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பில்லை பே பண்ணும்போது உங்களுக்கு லைவாக காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாக சைன் அப் பண்ண சொல்லுங்கள். அப்படி அவங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் 300 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நோ ஹிடன் சார்ஜ். இவங்க ஹிடன் சார்ஜ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர சார்ஜஸே கிடையாது அப்படின்னு சொல்லலை. இவங்களும் ஒரு சில விஷயங்களுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்க. அதை அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ரீஃபண்டபிள் சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் போடுவோம். அதை நாங்கள் உங்களுக்கு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரியான சர்வீஸ் சார்ஜ்லாம் போடுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேடிஎம்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து எந்த அளவுக்கு சார்ஜ் வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த கார்டை நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் சார்ஜஸ் பிடிப்பாங்க. சார்ஜஸ் 10 ரூபாயாக இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட்டில் 2% இருக்கலாம். இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக வாங்கிப்பாங்க. இதுலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மாதத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாமல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்பையும் ஒரே டிரான்சாக்ஷனில் 5,000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அப்புறம் கிரெடிட் ஸ்கோரே தேவையில்ல அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை கிரிஃப் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி தான் நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அதனால கிரெடிட் ஸ்கோரே தேவையில்ல அப்படிங்கிறது சுத்த பொய். அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அப் டு 2% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறதா ஒரு உருட்டி இருப்பாங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 1 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் மணி ஆட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ஸ்லைஸ் மணி உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிற அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் 0லேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1% அமௌண்ட்டை தான் உங்களால் ரியல் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே உங்களோட அக்கௌண்ட்டில் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1.5% அமௌண்ட்டை உங்களால் ரியல் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட அக்கௌண்ட்ல 5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் இருந்தால் தான் 2% கேஷ்பேக் கிடைக்கும். இவனுங்க சொல்ற மாதிரி 2% கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் உங்களோட பில்லை கரெக்டான டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா லேட் ஃபீ போடுவாங்க. அதை நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்த லேட் ஃபீயும் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதிகபட்சமாக 3000 ரூபா வரைக்கும் லேட் ஃபீ போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கெலாம் இந்த பிரச்சனை வராதுப்பா, நான்லாம் கரெக்டான டைமுக்கு பில்லை பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பே பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பே பண்ணுற டைமில் சர்வர் ஃபெயில்ட் ஆனாலோ இல்லை ஓவர்லோட் ஆனாலோ ஆப்பில் எதுவும் பிரச்சனை வந்தாலோ இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக பில்லை கட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. உலகமே அழிஞ்சா கூட இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கட்டலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு உங்களோட காண்டாக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அது மூலமாக யாருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் தேடி கூட வருவாங்க. கடைசியாக இந்த அப்ளிகேஷனோட கஸ்டமர் சப்போர்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரோட ரிவ்யூஸில் படித்தேன். அதை மட்டும் கொஞ்சம் எனக்காக செக் பண்ணிவிட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வெப்சைட்டை ஆப்பை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.